ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். சோ ஃபார் அந்த 5 வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன பார்த்தோம், ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட்ல வந்துட்டு சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜோட ஃபோர்ஸ் என்ன, பொட்டன்ஷியல் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்ன, டென்சிட்டி என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்போ மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்ல என்னன்னு பார்க்க போறோம். மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னா, அங்க வந்துட்டு ரெஸ்டிங் சார்ஜ் பார்த்தோமா, இங்க வந்துட்டு மூவிங் சார்ஜ்னால நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் வச்சு இங்க நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். அங்க வந்துட்டு ஃபுல்லா வோல்டேஜ் வந்துட்டு வச்சு டிட்டர்மின் பண்ணுவோம். இங்க வந்துட்டு கரண்ட் வச்சு டிட்டர்மின் பண்ணும். அங்க கெப்பாசிட்டன்ஸ் படிச்சோமா, இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இண்டக்டன்ஸ் படிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எம்எஃப்னா என்னன்னு பார்க்க போறோம். மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இங்க வந்துட்டு ஒரு காயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயிலை சுத்தி வந்துட்டு எவ்வளவு கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆயிருக்கு, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு எம்எம்எஃப். இது வந்துட்டு ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் சர்க்கியூட்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்றதுக்குரிய ஃபோர்ஸ் தான் என்னன்னா எம்எம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிம்பிள் டெஃபினிஷன். அதாவது என்னன்னா, ஒரு காயில்ல வந்துட்டு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம், அந்த இதுக்கு தேவையான ஃபோர்ஸ் தான் எம்எம்எஃப். அடுத்து செகண்ட் என்னது, ஒரு காயில்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது, அதுக்கு யூஸ் பண்ற force வந்துட்டு MMF அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, the force which drives the magnetic flux through the magnetic circuit is called MMF அப்படின்னு சொல்றோம். இன்னொரு definition பார்த்தீங்கன்னா, MMF is produced by electric current flowing through the coil of wire with its strength directly proportional to number of turns in the coil and current passing through it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எம்எஃப்லாம் வந்துட்டு இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். N into I. என்னன்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில், I வந்துட்டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில். ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு எம்எம்எஃப் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஃப்ளக்ஸ், இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இது வந்துட்டு ரிலக்டன்ஸ் எஸ்ன்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு எஸ்ஐ யூனிட் வந்துட்டு எம்எம்எஃப் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பர் டர்ன் சொல்லுவாங்க. இதே இது எஸ் யூனிட்ல வந்துட்டு கில்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு எம்எம்எஃப்ல வந்துட்டு என்னன்னா, இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை வச்சு சொல்றாங்க. இது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆம்பியர் சர்க்யூட் லா மூலமா என்னன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எம்எம்எஃப் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். வென்எவர் அந்த இதுல வந்துட்டு க்ளோஸ்டு சர்க்யூட் இல்லைன்னா க்ளோஸ்டு லூப் இல்லைன்னா டைம் வேரியிங் ஃபீல்டு கொடுத்து எம்எம்எஃப் கேட்டாங்கன்னா, அந்த க்ளோஸ்டு பிளாத்ல ஈக்குவலா இருக்க கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இப்போ பேஸ்ட் ஆன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்துட்டு எம்எம்எஃப் இது என்னதுன்னா H into L. ஹச்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியா, இது வந்துட்டு எல் வந்துட்டு லென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிலக்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்ன பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோமா. இங்க வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்துட்டு என்னன்னா ரிலக்டன்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் என்னது, விச் அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் பார்த்தோமா. இங்க என்ன பண்ணோம்னா, அப்போஸ் த கிரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ஆர் எப்படி பார்த்தோம், ரோ எல் பை ஏன்னு பார்த்தோம். இந்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி பண்ணுவோம், எல் டிவைடட் பை கண்டக்டிவிட்டி பை ஏரியான்னு பார்த்தோமா. இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் கண்டக்டிவிட்டி இங்கே என்ன பண்ணுவோம்னா பெர்மியபிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். அதே தான் S ஈக்குவல் டு எல் டிவைடட் பை மியூ ஏ. இன்னொன்று வந்துட்டு எஸ் எப்படி சொன்னாங்க, எம்எம்எஃப்ல படிச்சோமா, எம்எம்எஃப் ஈக்குவல் டு பை இன்டூ ரிலக்டன்ஸ் அப்படின்ட்டு படிச்சோமா. அதே தான் இங்கே வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்காங்க. இந்த ரிலக்டன்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் டர்ன்ஸ் பெர் வெப்பர். இதுக்கு வந்துட்டு என்னது ஆம்பியர் டர்ன் படிச்சோம், இது வந்துட்டு வெப்பர். சம்டைம்ஸ் இது வந்துட்டு என்னன்னா ரீல்ஸ் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு H இன்வர்ஸும் வந்துட்டு ரிலக்டன்ஸோட யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாரடேஸ் லா பார்க்க போறோம். ஃபாரடேஸ் லானா ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்துட்டு ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு EMF வந்துட்டு இன்டியூஸ் பண்ணும். அதுதான் வந்துட்டு ஃபாரடேஸ் லா வந்துட்டு சொல்றாங்க. இதே இது வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா, வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் வருது, அந்த மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? இங்கே அதான் சொல்றாங்க, whenever there is a change in magnetic field within a closed loop of the wire, it induces the EMF in a wire. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஃபாரடேஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம படிச்சோமா, அந்த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ் EMF ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு படிக்கிறோமா. இது வந்துட்டு செகண்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு அப்போ இன்டியூஸ் EMF ஈக்குவல் டு என்னது, -N d/dt அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ரொபோஷனாலிட்டியை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்துட்டு டர்ன்ஸை இன்டியூஸ் பண்ணுறோம். இந்த மைனஸ் வந்துட்டு எதை குறிக்குதுன்னா, அப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷனை வந்துட்டு குறிக்குது. இப்போ வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அதோட ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வந்துட்டு என்னன்னா வேற டைரக்ஷன்ல இருக்கும். அதை குறிக்கிறது தான் வந்துட்டு இந்த மைனஸ். இந்த மைனஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லென்ஸ்லா வச்சு டிஃபைன் பண்ணுவோம். அந்த லென்ஸ்லா தான் இது. டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இன் கண்டக்டர் இஸ் சச் தட் இட் கிரியேட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் that opposes the change in the magnetic field that produced it. ஏற்கனவே சொன்னேன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கிறத டினோட் பண்றது தான் இந்த மைனஸ்னு சொல்றோம். அதுதான் வந்துட்டு லென்ஸ்லாம் சொல்றோம். அப்போ இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வந்துட்டு எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்டக்டரை வந்துட்டு நம்ம மூவ் பண்றதுனால, இன்னொன்று வந்துட்டு மேக்னெட்டிக் போல்னால நடக்கும். இப்போ கண்டக்டரை வந்துட்டு மேக்னெட்டிக் போல் கிட்ட வச்சா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், மேக்னெட்டிக் போலை விட்டு தள்ளி வச்சா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு ஃப்ளக்ஸ் சேஞ்சுக்கு காரணமா இருக்கும். இப்போ வந்துட்டு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வந்துட்டு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா EMF வந்துட்டு எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் தானே சொல்றோம். அப்போ அங்கே எந்த வித சேஞ்சஸுமே இல்லைன்னா அப்போ என்ன, EMF வந்துட்டு அங்கே இருக்காது. ஓகேவா? இதே இது வந்துட்டு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா EMF அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷனை குறிக்கிறது தான் வந்துட்டு இந்த மைனஸ். அதுதான் இங்கே நான் சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டரை வந்துட்டு நார்த் போலுக்கு கிட்ட வச்சிருக்கேன். அப்போங்கும் போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும். அதில் இன்டியூஸ்ட் ஆகிற
இஎம்எஃப் வந்துட்டு எப்படி இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஆக்சுவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இன்டியூஸ்ட் ஆகிறது வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ வந்துட்டு எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்துட்டு அவேல இருக்கு. ஸோ அவேல இருக்கும்போது எனக்கு ஃப்ளக்ஸ் வந்துட்டு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். கிட்ட வச்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு மேக்னெட் வந்துட்டு ஒட்டிக்குமா, அதிகமாக இருந்துச்சுன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இதில் கம்மியாயிடும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாச்சுன்னா ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு கம்மியாகும். ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கிற இது வந்துட்டு இன்க்ரீஸ்ல இருக்கும், இன்டியூஸ்ட் ஆகிற கரண்ட் வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் வந்துட்டு லென்ஸ்ல ஃபாரடேஸ் லா உள்ள இது. அடுத்து வந்துட்டு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு தான் வந்துட்டு இந்த லென்ஸ்ல வந்துட்டு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு சொல்லிருப்பாங்க, இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு சொல்லிருப்பாங்க. இந்த ரைட் லெஃப்ட் வந்துட்டு மேஜரா வந்துட்டு 3 ஃபிங்கர் தான் இருக்கும். தம்பு, 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இது மூணுமே வந்துட்டு பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கும். பெர்பெண்டிகுலர்னா which is nothing but 90 டிகிரியா இருக்கும் மூணுக்குமே ஒன்னொன்னு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு தம்ப் எதை குறிக்குதுன்னா மோஷன், இது வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்துட்டு கரண்ட். அதே மாதிரி தான் இங்கேயுமே 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு குறிக்குது. இங்கே வந்துட்டு என்னன்னா மூவ்மெண்ட் ஆஃப் கரண்ட். இந்த லெஃப்ட்டை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஜென்ரேட்டர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே என்னன்னா கரண்ட்டை வச்சு கண்டக்டர் வந்துட்டு எந்த மாதிரி மூவ் ஆகுது, எப்படி ஃபோர்ஸ் வந்துட்டு கண்டக்டருக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு என்னன்னா ரைட் ஹேண்ட் ரூல்ஸ்ல என்னன்னா கண்டக்டர் மூவ்மெண்ட்டை வச்சு கரண்ட் வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல நம்மளுக்கு இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம டிட்டர்மைன் பண்றது ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அதான் இங்கே சொல்லியிருப்போம். இது வந்துட்டு மோட்டர் ரூல், இது ஜென்ரேட்டர் ரூல். இது வந்துட்டு என்னது டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதுதான் மோஷனை வந்துட்டு டினோட் பண்றது அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்துட்டு டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட், எது பேஸ் பண்ணி கண்டக்டர் வந்துட்டு எந்த இடத்துல மூவ்மெண்ட் பண்ணுதோ அந்த மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் வந்துட்டு எப்படி இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு தான் இது. ஓகேவா, இப்போ இந்த கான்செப்ட்க்குரிய சம்ஸ் வந்துட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வில் பி த MMF in the coil having 250 turns carrying a current of 10 amps அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ MMFனா என்ன, N into I படிச்சோமா, N வந்துட்டு என்னது 250 10, அப்போ இது படிச்சோன்னா என்ன 2500 ampere per turn அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா, in a turn coil the flux through each turn வந்துட்டு T⁴ 40 milliverb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. induced EMF என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல இன்டியூஸ் இஎம்எஃப் கொடுத்துட்டாங்க. T = 5 seconds in 7.1 volt கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5 செகண்ட்ஸ்ல எனக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் 7.1 இருக்கு, என்னோட வந்துட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு T⁴ -4T இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இன்டியூஸ் இஎம்எஃப் ஃபார்முலா E = N × d/dt. அப்போ இங்க பை கொடுத்துட்டாங்களா, T⁴ -4T. இதை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு T⁴ -4T டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3T² - 4 இருக்குமா. இந்த டீக்கு பதிலாக நமக்கு வந்துட்டு 5 சப்ஸ்டியூட் பண்ணா EMF நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1.7 கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம போட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும்னா N = 100 டர்ன்ஸ் அப்படினு வந்திருக்கும். இது ரெண்டுமே வந்துட்டு நார்மலா நமக்கு கேட்கக்கூடிய क्वेश्चंस தான். இது கொஞ்சம் டிஃபரண்டா இருந்துச்சு, அதனால எடுத்துட்டு வந்தேன். வாட் இஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF in 200 turn coil with cross sectional area 0.16 meter square? The magnetic field through the coil changes from 0.10 Weber per meter square to 0.50 Weber per meter square at uniform rate over the period of 0.2 seconds அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ T இங்கே என்ன இருக்கு 0.02 செகண்ட்ஸ். இங்கே வந்துட்டு ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு 0.10 0.50 சேஞ்ச் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் காயில் வந்துட்டு 200 கொடுத்துருக்காங்க. EMF இன்டியூஸ் EMF என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், E = N × d/dt தானே படிச்சிருக்கோம். இங்கே நம்ம ஏரியாவே பார்க்கலையே அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். இங்கே பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்க சேஞ்ச் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம வெறும் ஃப்ளக்ஸ் தான் இங்கே நம்ம போட்டிருக்கோமா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சோட ஏரியாவை மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச்னா என்ன பண்ணிருப்போம் 0.50 - 0.10 போட்டிருப்போமா. அப்போ 0.40 வந்திருக்கும். அப்போ இது என்னது வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். இங்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ல இவ்வளோ சேஞ்ச் நடக்கிறனால ஏரியாவை மல்டிபிள் பண்ணிருக்கிறோம் 0.40 × 0.16. அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் 0.064 வெபர்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் -200 × இங்க என்ன கிடைச்சிருக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் 0.064 / 0.02. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு EMF என்ன கிடைச்சிருக்கும் -640 வோல்ட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். நார்மலா நம்மளுக்கு வந்துட்டு d/dt கொடுத்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மேபி இந்த தடவை இப்படியும் கேட்கலான்றனால இந்த क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். இது ஏன் மீட்டர் ஸ்கொயர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டாடா பை.